ரயில் மீது கல் வீசியும் தண்டவாளத்தில் கல்லை வைத்தும் விளையாடிய இளைஞர்கள். கோவையில் அரங்கேறிய இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் யார், நடந்தது என்ன, விரிவாக பார்க்கலாம். கோவை பீளமேடு அருகே ஆவாரம்பாளையத்தில் ரயில் மீது கல் வீசியும் தண்டவாளத்தில் கற்களை வைத்தும் விளையாடிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த விரைவு ரயில் ஆவாரம்பாளையம் அருகே வந்தபோது தண்டவாளத்தின் அருகில் இருந்த சில கல்லூரி மாணவர்கள் தண்டவாளத்தில் சிறிய கற்களை வைத்துள்ளனர். மேலும் அவர்கள் அந்த ரயில் மீது கல் வீசி தாக்குதலும் நடத்தியுள்ளனர். தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டு இளைஞர்கள் விளையாடுவதை கண்ட ரயில் ஓட்டுநர் உடனடியாக கோவை ரயில் நிலைய இருப்பு பாதை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் விரைந்து செயல்பட்ட போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஆவாரம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பார்சல் நிறுவனத்தில் பகுதி நேரமாக பணிபுரியும் 5 கல்லூரி மாணவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயில் வரும்போது அதனை வீடியோவாக எடுத்ததும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தினேஷ்கரன், ஜெகதீசன், சாரதி, பிரதாப் மற்றும் 17 வயதுடைய ஒரு சிறுவன் உட்பட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி 15 நாள் காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதனிடையே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து விளையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.